உப்மா அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருமே வந்து தெரிச்சு விழுந்து ஓடுவினும். ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு சாப்பாட்டு ஐட்டத்துல வந்து இந்த உப்மா வந்து இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ஒன்று ஹார்ட் பீட்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த வெப் சீரிஸ்ல விஜய் என்ற கேரக்டர் தனக்கு உப்மா கிரேவிங்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அப்ப அதுல இருந்து இந்த உப்மா வந்து நிறைய ரெசிபி வந்து போட்டுக்கொண்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு முதல்ல இந்த உப்மா வந்து சரியான விருப்பம் இல்லை. இந்த வீட்டை செய்தாலே வந்து நான் தான் நிறைய சாப்பிடுவேன். இதை வந்து உப்மான்னு சொல்லி இங்க சொல்றது குறைவு. இப்பதான் இந்த உப்மான்ற பதம் இங்க கூட வந்திருக்கு. ஆனா நாங்க வந்து முதல்ல வந்து ரவா கண்டான்னு சொல்லி சொல்லுவோம். இதோட இந்த ரவா கண்டி தான் நான் தான் வந்து நிறைய சாப்பிடுவேன். அப்ப எனக்கு நேற்று நைட் வந்து கொஞ்சமா மழை லைட்டா தூரிட்டு விட்டுருந்தேன். அப்ப எனக்கு இந்த உப்மா சாப்பிடணும் போல இருந்தது. அப்ப நான் டக்குன்னு செய்யணும் இருந்ததை வச்சுக்கொண்டு ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க பாருங்க, வெங்காயம், மிளகாய், செத்தல், கருவேப்பிலை, தாளிப்பு சாமான் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு ரவையை அதுக்கு முன்னாடி வந்து வறுத்து வச்சுக்கொள்ளணும். பிறகு தாளிப்பு சாமான்லாம் போட்டு தாளிச்சுட்டு தேவையான உப்பு, ஒரு கப் ரவைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவு தண்ணி விட்டீங்கன்னா காணும். தண்ணியை விட்டுட்டு நல்லா ஒரு கொஞ்சமா கொதிச்சு வதக்கல வறுத்து வச்ச ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விட்டுட்டீங்களா கொஞ்சம் அப்படி அமர்த்தி மூடி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்து கிளறி விட்டீங்கன்னா நல்ல ரவை வந்து, அதாவது ரவா உப்புமா வந்து ரெடி ஆயிட்டு டேஸ்டான. நீங்க வந்து இந்த கேரட் போஞ்சி அதுகளையுமே வந்து சேர்த்துக்கொள்ளல. அப்போ இல்லை இருந்ததை வச்சு செய்த நான் சூப்பரா இருந்தேன். நந்திசனுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து பிடிக்காது. நான் கொண்டு போனேன். நாங்க அவருக்கு பக்கத்துலயே வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு. சாப்பிட்டு